Daily. Taste the Daily. இது போன்ற சம்பவங்கள் நடந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சம்பவத்தையும் சரி, தோட்டத்தில் பல இடத்துலையும் சரி அவங்க தேர்ந்தெடுக்கிற இந்த ரீசன் என்ன? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆட்சியப்பன்கிறவர் தேங்காய் மட்டை உரிக்கிறது, தேங்காய் வாங்குறது, இந்த மாதிரி தொழில் இருந்தவர். அதனால் தினத்தோப்பாக போகும் பொழுது, அங்கே பார்க்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, இந்த வீடு தனியாக இருக்குது, இதில் வயசானவங்க இருக்காங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, வந்து அடிச்சுட்டு அப்படின்னா தெரியாது, அவங்க இறந்துட்டாங்கன்னா வெளியில் தெரிய போகிறதில்ல, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற இது. அதில் முதல் பண்ணுறாரு. அப்படியே முன்னாடி இது பண்ணாங்க இல்லையா, பர்க்லரி 2015 அப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்துருக்காரு. இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க அங்கே போகும்போது வரும்போது தேங்காய் சமமாக போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுது, அதனால் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குரிய ஆதாரங்கள் இதெல்லாமே வந்து மேற்கொண்டு புலன்ஸ் எல்லாம் தெரிய வரும். அந்த வழக்கு அவினாசி பாளையம் வழக்கு சிபிசிஐடி விசாரணை இருக்குது. எத்தனை மணிக்கு இது சம்பவம் நடத்துனதா அவங்க சொல்றாங்க? எத்தனை தேதி சம்பவம்? இவங்க என்ன சொன்னாங்க, நம்மளுடைய விசாரணைப்படியும் இவங்க சொல்றது படியுமே 28ஆம் தேதி நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே அங்கே போயிடுறாங்க. போயிட்டு வண்டியை வந்து அந்த சம்பவத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி கரும்பு காட்டு பக்கத்தில் நிறுத்திட்டு போய் அந்த வீட்டுல போய் உள்ளே பதுங்கிக்கிறாங்க. அந்த பாத்ரூம் பதில் பதுங்கிக்கிறாங்க. அது சம்பவம் நடந்து சுமார் 12 மணி சுமாருக்கு அந்த இறந்து போன அம்மா வெளியில் வராங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்போ வெளியில் வராங்க. இவங்க ஒளிஞ்சுக்க பார்க்கும்போது குரல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவை அடித்து மர்டர் பண்ணுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருக்கிற ஒரு வெளியில் எந்திரிச்சு என்னென்னு எந்திரிக்கும் பொழுது அவரையும் போய் அடிக்கிறாங்க. இது சம்பவம் இவங்க கணக்குப்படி சுமார் 12 மணிக்கு மேலே. 3:30 மணி நாய் கட்டி போட்டுருந்துச்சு. இல்லை, நாய் இந்த வழக்கில் வந்து அப்போ நாய் இல்லையா, அது எங்களுக்கு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாய் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஒரு சுமார் 10 நாள் முன்னாடி வந்தாலும் சொல்கிறாங்க. பட் அதில் இவங்களுக்கு எந்த இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை. இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி போகும்போது குற்றம் செய்கிறாருன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்கிறார். தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு, குற்றம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி நான் போகிறதில்லை அப்படிங்கிறத இவருடைய குற்றம் சாட்டப்பட்ட தகவல். சென்னிமலையில வந்து ஒரு 50 வயதான தம்பி 11 பேருக்கு செய்யப்பட்டாங்க. அந்த குற்றவாளிகள் போலி குற்றவாளிகள் தான். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியேறும். இல்லை, இவங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க இன்னொரு சில இடங்கள்ல நாங்கள் போய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பல சமயங்களில் அதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும். இப்போ இந்த வழக்கில் ஒரு சிலதெல்லாம் ஓரளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு, ஒரு ரெக்கவரி கிடைச்ச மாதிரி இருக்கு. இதே போல் அந்த வழக்கில் மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள், வேறு பார்த்தவங்க ஏதாச்சும் இருக்காங்களா, அல்லது இவனுடைய அந்த சம்பவத்துக்கு பயன்படுத்த பொருள் எதுவும் இருக்கா, நமக்கு வேறு என்ன அதில் ஐடியா கிடைக்குது அப்படிங்கிற முழுமையாக விசாரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கில் இவங்க முடிவு பண்ணி. இப்போ இந்த சிவகிரி வழக்கில் இவங்க கைது பண்ணியிருக்கிறோம். இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடைசி முடிவுக்கு வந்து நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பகுதியில் ஒரு போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த பகுதியில் கோழி சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க போய் பார்த்துருந்தாங்கன்னா கூட இந்த விளக்கேஜ் பகுதியில் போயிருந்திருக்கலாம், சிவகிரி அங்கிருந்து வந்திருக்கலாம். அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் தான் செக் பண்ணிருக்கீங்க? இல்லை, அதில் இவங்க சொன்னதோடைய வச்சு மற்ற இடங்களை நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காங்களோ இதுக்கு டேலி ஆகுதா, இது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சு செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு இடையில அந்த சமயங்களில் இதுக்கு முன்னாடி வந்த போதும் சரி, சம்பவத்துக்கு வரக்கு இது பண்ணுறது இவங்களுக்கு இடையில பேசிக்கிட்ட தகவலெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பார்க்க வரும்போது எந்த வழியில் வந்தாங்க போனாங்க அப்படின்னு அவர் சொன்னதையும் தொடர்ந்து விசாரணை பண்ணி தொடர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு மேற்கொண்டு இதில் நமக்கு அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது, இவங்க சொன்னது சரியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நடவடிக்கை. கைது செய்யப்பட்டிருக்கிற 3 பேரோட புகைப்படம் 3 பேர், அந்த பொருளை வாங்கின ஒருத்தர் 4 பேர். அது மட்டும் இல்லாம அவங்களோட விவரங்களும் முழு விவரங்களும் எல்லா விவரங்களும் மொபைல் நம்பர் எல்லாமே விசாரணை நடக்கும்போது இந்த மாதிரி நீங்க பிரஸ் மீட் கொடுத்தாங்க, நீங்களே எங்களுக்கு வந்து தருவீங்க, அதை தர மாட்டீங்க. போன சம்பவத்தில் 8 பேர் குற்றவாளிகள் சொல்லி பெருந்தரிசிமலை கேஸ் சொல்லலாம். நேற்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை சொன்னாங்க. நேற்று காலையில மதியமே கைது செய்யப்பட்டதாக புகைப்படத்தோட விவரங்கள் வெளியாக முதல் நபரை ஆட்சியப்பட நேற்று மதியத்துக்கு மேலே கைது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் இவரை விசாரித்து இவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டு இவர்கிட்ட என்ன நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் நம்ம செக்அப் பண்ணிப்போம். சமூக வலைத்தளங்களோ பிரஸ்ங்கிறதோ எங்கள் கண்ட்ரோல் இல்லை. நான் காவல்துறை சார்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த தகவலும் கொடுக்கல. நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். 2 மணிக்கு சுமாருக்கு மேல் தான் நாங்கள் முதல் ஆளை கைது பண்ணுறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற விசாரணை அடிப்படையில் அடுத்தவர்களை கைது பண்ணுறோம்.
இன்னைக்கு காலையில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். Taste the Daily.